அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்களான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தளவாய் சுந்தரம் ஆகியோர் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுகவினுடைய உறுப்பினர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து வரக்கூடிய உறுப்பினர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு வருகை தந்து பேரவை செயலாளரை சந்தித்து சென்றிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தளவாய் சுந்தரம் உள்ளிட்டவர்கள் சட்டப்பேரவையினுடைய செயலாளரை சந்தித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அதிமுக தரப்பிலே எடப்பாடி பழனிசாமியை தான் சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அதிமுகவினுடைய கொறடாவாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். அதே நேரம் எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த தரப்புல எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராகவும் சி. விஜயபாஸ்கரை கொறடாவாகவும் அங்கீகரிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் கடிதம் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலானவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பு நடைபெற்று இருக்கின்றது. அதன்படி எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தங்களுக்கு இருப்பதாகவும் அதை மையமாக வைத்து எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் கொரோனாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கடிதத்தை சட்டப்பேரவை செயலகத்திலே செயலாளரை சந்தித்து வழங்கியிருக்கின்றனர். நன்றி ராஜகுமாரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.